சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அன்பர்களே, இன்னைக்கு பஞ்சாட்சர உண்மை இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இதை நம்ம பார்க்கலாம். பஞ்சாட்சரம் நமச்சிவாய என்கின்ற பஞ்சாட்சரம். எல்லா சித்த பெருமார்களும் எல்லா குருமார்களும் இதை பேசாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இதுதான் மூலம். இந்த உடல் எப்படியானதுன்றது எல்லா சித்த பெருமார்களும் தெரிஞ்சிருக்காங்க. அந்த பஞ்சபூதத்தோட கூட்டு தான். அந்த பஞ்சபூதத்துக்கும் இன்னும் அடித்தளமாக போகணுன்னா இது ஒரு அணுக்களின் கூட்டு தான். அதனால தான் எந்த சித்த பெருமார்களும் இந்த உடலை அணுக்களாக பிரிச்சிருவாங்க, இல்லைனா ஜீவசமாதி லெவலில் போயிடுவாங்க. இப்போது பஞ்சாட்சரம்னா என்ன? இந்த பஞ்சபூத தத்துவத்தில் நான் என்றதே ஒரு மண்பூதத்தில் இருக்குது. மா என்பது நீர் பூதம். சி நெருப்பு பூதம். வா காற்று பூதம். கடைசியாக ஆகாய பூதம். நாம சிவாய. இந்த 5 பூதங்களும் நம்ம உடல்லையும் இருக்குது. வெப்ப ஓட்டமா, இரத்த ஓட்டமா, காற்றோட்டமா, நீரோட்டமா, மண்ணோட்டமாகவும் இருக்குது. ஆகையால் இந்த பஞ்ச பூதங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். இதே பஞ்சேந்திரியங்களை தொடு உணர்வா தோல், சுவை உணர்வா நாக்கு, நுகருணர்வா மூக்கு, பார்வை உணர்வா கண், கேட்குற உணர்வா காது, இப்படி இருக்குது. இப்போது நம்ம உடம்புல உள்ள இதே ஆதாரங்களை பார்த்தோன்னா ஓம் என்கின்றது மூலாதாரத்துலேயும், நா என்கின்றது சுவாதிஷ்டானத்துலேயும், மா என்றது மணிப்பூரக சக்கரத்துலேயும், அதாவது நம்ம தொப்புள் கொடி, சி இருக்குது அனாரத்துலேயும், வா நம்மளுடைய விசுதிலையும், யா நம்மளுடைய ஆக்னாலையும் இருக்குன்னு சித்த பெருமார்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓம் நமசிவாயன்றதோட ஓதுறதோட அர்த்தங்களும் புரிஞ்சுது இல்லையா? இப்போ ஓம் நமசிவாயன்ட்டு நம்ம உச்சரித்தோன்னா, நம்ம அந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சோன்னா இந்த உயிரும் படர்ந்த மனம் சுருங்கி உயிர் லெவலில் நம்ம தெரிஞ்சு அதோட இந்த ஆன்மாவோட நமக்கு ஒரு நெருக்கத்தையும் இணைப்பையும் இணக்கத்தையும் சிங்க்ரனைசேஷனையும் கொடுத்துரும். அப்படி கொடுத்துட்டோன்னா தன்னை அறிஞ்சிடுவாங்க. இந்த மனித பிறவியே தன்னை அறியறதுக்கு தான். அதை வெளியில் நம்ம யாருக்கிட்டேயுமே எந்த கேள்வியும் கேட்காம நம்ம கேள்வியை போட்டு நமக்குள்ளே போனாலே நமக்கு நமக்குள்ளே உள்ள இந்த மெய்குருவான மெய்குருன்றது நம்ம இது 3 குருமார்கள், சொற்குரு, மெய்குரு, சத்குரு. நமக்குள்ளே உள்ள மெய்குருவான நம்ம உடல்லே அவங்க இருக்காங்க. அவங்க காமிச்சு கொடுப்பாங்க. அப்படி நம்ம பார்த்துக்கலாம். இப்போது மொத்தத்தில் நம்ம பஞ்சாட்சரத்தோட இந்த வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். அதனால தான் அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே சிவசிவட்டுவாங்க. அட்லீஸ்ட் அந்த பஞ்சாட்சரத்தை நம்ம எதார்வுகள் தொடலாண்டு, இல்லைனா ஓம் நம சிவாயம். இப்போ எங்கள் சித்த மார்க்கத்தில் ஓம் நம சிவாயம், திருச்சிற்றம்பலம் இப்படி சொல்லுவோம். இல்லை சிவானே எல்லாரும் பேசுவாங்க. இப்படி எல்லா விதத்துலேயும் இந்த பஞ்சாட்சரத்தை தொட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா இந்த பஞ்சாட்சரத்தோட உண்மையை தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த நம்ம அனுபவத்தில் வரும்பொழுது, இதை நீங்கள் அனுபவமாக எப்போ மாற்றுறீங்களோ அப்போ உங்களுக்கு இதோட அருமையும் இதோடைய அனுபவமும் எல்லாம் கிடச்சிட்டு நல்லாவே இதை நம்ம மனசுக்குள்ளே பலவிதமாக இதை உச்சரித்து நாமளும் அந்த பஞ்சாட்சரத்தோட தத்துவங்களை உணர்ந்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம வாழலாம்.